Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல sonnet number 106 by William Shakespeare. இந்த sonnet ஓட details summary தான் பார்க்க போறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை புதுசா பார்க்கறீங்களோ கண்டிப்பா subscribe to our channel. The title is sonnet number 106. இதோட other title வந்து When in the Chronicle of Wasted Time. இந்த sonnet ஏமே ஷேக்ஸ்பியர் அந்த ஃபேர் யூத்க்கு டெடிகேட் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. Then இந்த sonnet-மே Shakespearean sonnet அதே ஃபார்மட்ல தான் இருக்கும். 3 quatrains and finally 1 couplet. Let's see that in detail. When in the chronicle of wasted time, I see description of the fairest wits. So the chronicle அப்படிங்கிறது old books வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்போல்லாம் வந்து ஒரு ஓல்டு புக்ஸை படிக்கிறாரோ அதெல்லாம் அவர் மோஸ்ட்லி என்னதான் பார்ப்பாராம் அப்படின்னா I see description of the fairest wits. அந்த புக்ஸ் ஃபுல்லுமே பியூட்டிஃபுல் பீப்புளை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறாரு. இதில் ஃபேரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரெஃபர்ஸ் டு பியூட்டிஃபுல் அண்ட் விட்ஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வேர்ட். ஓகேவா, இதோட மாடர்ன் யூசேஜ் வந்து பீப்புள் ஆர் பர்சன் சொல்லலாம். ஸோ நான் வேர்ல்டு புக்ஸ் எப்போல்லாம் படிக்கிறேனோ அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ப்பேன். யாரோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அப்போ வாழ்ந்த பியூட்டிஃபுல் பீப்புளை பற்றி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பியூட்டி மேக்கிங் பியூட்டிஃபுல் ஓல்ட் ரைம். இந்த ஓல்ட் ரைம் அப்படிங்கிறது வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா போயட்ரி. ஒரு போயட்ரிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி பியூட்டி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. In price of ladies dead and lovely nights. So like that அந்த புக்ஸ்லாம் மோஸ்ட்லி யாரை ப்ரைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னா லேடிஸை ப்ரைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த லேடிஸ் யாரும் உயிரோட இல்லை. பிகாஸ் இதெல்லாம் வந்து பழைய புக்ஸை பற்றி தான் இவர் பேசுறாரு. அண்ட் லவ்லி நைட்ஸ் லைக் தட் அந்த காலத்தில் வாழ்ந்த சோல்ஜர்ஸ் நைட்ஸ் இவங்களோட பிரேவரி அவங்களோட ஹேண்ட்ஸம்னஸ் இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருப்பாங்க அந்த புக்ஸ்லன்னு சொல்றாரு. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டரைனில் ரொம்ப கிளியராக சொல்றாரு. தென் செகண்ட் குவாட்ரைன் இதில் ஷேக்ஸ்பியர் அவரோட ஃப்ரெண்டுக்கும் இந்த கிரானிக்கல் ரைட்டர்ஸ்க்கு எது மாதிரி சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். லெட்ஸ் see. Then in the blazon of sweet beauty's best, of hand, of foot, of lip, of eye, of brow, I see their antique pen would have expressed even such a beauty as you master now. ஆக்சுவலாக பழைய காலத்து ரைட்டர்ஸ் எல்லாமே அவங்க ரைட்டிங்ஸ் மூலமாக வந்து பியூட்டி அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பியூட்டிஃபுல் பர்சன் அப்படின்னா அவங்களோட ஹேண்ட் இப்படி தான் இருக்கணும், ஃபுட் இப்படி தான் இருக்கணும், லிப் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி அவங்க போம்ஸில் எழுதியிருக்காங்க. நான் இப்போ உன்னைய பார்க்குறப்ப அவர் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னைய இப்போ பார்க்குறப்ப அந்த பியூட்டிக்கு எல்லாமே வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நீனா தான் தெரிகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டோட பியூட்டியை ரொம்ப அட்மையர் பண்ணி பேசுகிறாரு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவன் இன் திஸ் செகண்ட் quatrain. Then next quatrain, so all their prices are but prophecies of this our time, all you prefiguring. ஆக்சுவலாக அந்த ரைட்டர்ஸ் வந்து பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கை ப்ரைஸ் பண்ணி எழுதியிருந்தாங்களே அது எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஸியாட்ட தான். ப்ரொஃபஸிஸ் அப்படிங்கிறது பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே கணிச்சு சொல்லுவாங்களே ஒரு ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா, அதான். ஸோ அவங்க எல்லாமே பியூட்டி அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி தான் அவங்க போயம்ஸில் எழுதியிருக்காங்க. அதுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக தான் லுக் அட் திஸ் ஆஃப் திஸ் ஆர் டைம் ஆல் யூ ப்ரீஃபிகரிங். இப்போ ப்ரெசண்டா அதுக்கு எக்ஸாம்பிளா தான் நீ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. அண்ட் ஃபார் தே லுக்டு பட் வித் டிவைனிங் ஐஸ் தே ஹேட் நாட் அ ஸ்கில் எனஃப் ஃபார் யுவர் ஒர்த் டு சிங். ஸோ நீ அப்போ பிறக்கவே இல்லை, ஆனால் உன் பியூட்டியை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா எது மூலமாக எழுதியிருப்பாங்க அப்படின்னா வித் டிவைனிங் ஐஸ். தட் மீன்ஸ் அவங்க இமேஜினேஷனை யூஸ் பண்ணி தான் உன்னைய பற்றி ப்ரைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க இமேஜினேஷனை நீ தெரிஞ்ச ஈவன் தோ வந்து உன்னோட பியூட்டியை கேப்சர் பண்ணுற அளவுக்கு அவங்களோட போயம்ஸ் வந்து கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ஒர்த்தாக எழுதலை. பிகாஸ் அந்த அளவுக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாரு. தென் த லாஸ்ட் கப்லெட். For we which now behold these present days have eyes to wonder but lack tongues to praise. ஸோ லாஸ்ட் குவார்டரில் தான் சொல்லியிருப்பாரு, இது போல் பழைய காலத்து ரைட்டர்ஸ் வந்து உன்னைய பார்க்க முடியல, அதனால அவங்க போயம்ஸ் எல்லாமே உன் பியூட்டிக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அவரே ஷேக்ஸ்பியர் அண்ட் அதர் போய்ட்ஸ் எல்லாமே உன்னைய பார்க்குறோம். உன்னைய பார்க்குறப்பெல்லாம் நாங்கள் வந்து ஒரு வண்டர் ஒரு ஆச்சரியத்தோடையே பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இவ்வளோ அழகாக ஒரு பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் எங்களாலையும் உன் பியூட்டியை வந்து ஒரு போயட்ரி மூலமாக கேப்சர் பண்ண முடியாது, எங்களுக்கு அந்த ஸ்கில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த பர்சன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பர்சனா. ஓகேங்களா, ஸோ த்ரூஅவுட் திஸ் போயம் வந்து அந்த யங் மேனோட பியூட்டியை ப்ரைஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாரு. வெல் தட்ஸ் இட். ஓவராலாக அந்த சானட்டோட தீம் வந்து டைம்லெஸ் பியூட்டி. அந்த டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருல அந்த யங் பர்சன் அவர் பியூட்டி வந்து காலத்தால் அழியாதது அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரை பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட்லேருந்தே ரைட்டர்ஸ் எல்லாமே அவர் பியூட்டியை பற்றி தான் எழுதிட்டு இருப்பாங்க. ஈவன் ப்ரெசன்ட் ரைட்டர்ஸால கூட ஒரு பியூட்டியை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு போயம் எழுத முடியல, அந்த அளவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. Well, that's it. Thanks for watching.